சிவாய. ஓம் சிவாய விஷ்ணுரூபாய விஷ்ணவே சிவரூபிலே நமஸ்தே. சிவ விஷ்ணுரூபாய நமஸ்தே சர்வரூபிணே. நமஸ்காரம். நான் உங்கள் ஜோதிடர் சசிகுமரன். ஓம். நம்ம பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு நாம ஏற்கனவே நம்ம பாவங்களுடைய ஒரு கிரகம் அமர்ந்தால் அந்த கிரகத்தினுடைய தன்மை எப்படி மாறுது, ஒரு குணபலம் நாமங்கள் எப்படி எல்லாம் மாறுதுன்றதை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம நட்சத்திரங்களுடைய அந்த கிரகம் அமர்ந்தால் 27 நட்சத்திரங்கள் எவ்வாறு மாறுபடுகிறது அப்படிங்கிறத பத்தி தான் நாம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ அதாவது பொதுவாக பாத்தீங்கன்னா 27 நட்சத்திரங்கள் 12 பாவங்களில் அமர்ந்திருக்குது. அப்போ ஒவ்வொரு கிரகமும் அதனுடைய திரிநட்சத்திரங்களுக்குள் அடக்கம், திரிநட்சத்திரங்களுக்குள் அதன் விருட்சம், பட்சி, மிருகம் போன்றவைகள் அடக்கம் நான் சொல்லியிருக்கேன். அப்போ பாத்தீங்கன்னாக்க நாம இந்த நட்சத்திரத்தை நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத கணக்கு. இப்ப பொதுவாக பாத்தீங்கன்னா ஏற்கனவே சுக்கிரன் பத்தி நம்ம பார்த்துருந்தோம். சுக்கிரன் பாத்தீங்கன்னா இந்த பாவகங்கள் அமரும் பொழுது எந்த மாதிரியான நாமங்கள் மாறுதலும் கடந்த வீடியோ நம்ம பார்த்திருக்கிறோம். சுக்கிரன் இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் அமர்ந்தால், அஸ்வினி நட்சத்திரங்கிறது பாத்தீங்கன்னாக்க அதனுடைய அதிதேவதை சரஸ்வதி தேவி. அப்போ அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை சரஸ்வதி ஆனதுனால இது சுக்கிரன் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். மகாலட்சுமி அதிதேவதை. அப்போ இங்க அஸ்வினியில் இருக்கிறதுனால அஸ்வினிங்கிறது கல்விக்கு அதிபதியான சரஸ்வதியுடைய அதிதேவதை நட்சத்திரம் தான் அந்த அஸ்வினி நட்சத்திரம். அப்ப அந்த அஸ்வினி நட்சத்திரம் எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க வித்யாலட்சுமியாக அங்க அந்த நாமம் வந்துவிடும். அதாவது சுக்கிரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தால் அது வித்யாலட்சுமியா அங்க வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க பரணி நட்சத்திரம், இது வித்யாலட்சுமியா வந்துருது. பரணி நட்சத்திரம் பாத்தீங்கன்னாக்க சுக்கிரன் அதிபதி. சுக்கிரன் பரணி நட்சத்திரத்தில் அமர்ந்தால் பரணி நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை துர்கா. அப்போ பரணி நட்சத்திரம் யானை, அதனுடைய மிருகம் யானை. பரணி நட்சத்திரத்தை பொறுத்தளவுல ஸ்டவ், அந்த மாதிரி விஷயங்கள், ஸ்டவ் சமைக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான் பரணி நட்சத்திரம். அப்போ இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா பேக்கரி, ஹோட்டல் அந்த மாதிரியான இதில் அதிகமா அவங்க இருப்பாங்க. அப்போ அந்த பரணி நட்சத்திரங்கிறது அன்னம் சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனால அங்க அன்னலட்சுமியா அந்த சுக்கிரன் அன்னலட்சுமியாக மாறிவிடும். வித்யாலட்சுமிங்கிறது அன்னலட்சுமியாக அங்கே மாறிவிடும். அதுபோன்ற கிருத்திகை நட்சத்திரம், கிருத்திகை அக்னி. கிருத்திகை நட்சத்திரம் அக்னியுடைய அதனுடைய நட்சத்திரம். அப்போ அங்க பாத்தீங்கன்னாக்க ஜோதியாக அக்னி எப்படி ஜோதியா தெரியறதுனால அது ஜோதிலட்சுமியா அங்க மாறுது. அதற்கு அடுத்தாற் போல ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம்னா தனலட்சுமியா அங்க மாறிடும். அதற்கடுத்த மிருகசீரிடம். மிருகசீர நட்சத்திரங்கிறது பாத்தீங்கன்னாக்க சந்திரன் பிறந்த நட்சத்திரம். இந்த சந்திரன் தூத்துக்குடியில முத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ சந்திரனாலே முத்து தான். சந்திரனுடைய கற்கள் பாத்தீங்கன்னாக்க முத்து, நவ கற்கள் பாத்தீங்கன்னாக்க முத்து தான். அப்போ அங்க அந்த சந்திரன் முத்துலட்சுமியாக மாறிவிடுகிறது. அதற்கு அடுத்தாற் போல பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம்னாலே ருத்ரனுடைய நட்சத்திரம். திருவாதிரை என்றால் சிவபெருமான் அங்க காலபைரவரா இருக்காரு, ருத்ரனா இருக்காரு. அப்போ அந்த காலபைரவர் அப்படின்னால வீரத்திற்கு காலபைரவர். அப்போ
அங்க வீரலட்சுமியாக அது மாறிவிடுகிறது. அதற்கு அடுத்தாறு போல புனர்பூச நட்சத்திரம். இந்த புனர்பூச நட்சத்திரத்துல புனர்பூச நட்சத்திரம் சொன்னோம்னா அது ராமபிரானுடைய நட்சத்திரம். புனர்பூசத்தில் தான் ராமன் அவதரித்தார். அப்போ புனர்பூசம்னா அங்க ராமலட்சுமி சுக்கிரன் போய் அமரும் போது அங்கே ராமலட்சுமியாக அது மாறிவிடும். அதற்கு அடுத்தாற்போல் பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம் சனியுடையது. அங்கே குரு உச்சமடைகிறார். அப்போ அங்கே சுக்கிரன் சென்று அமரும் பொழுது அது குருலட்சுமியாக அங்கே மாறிவிடுகிறது. அதுபோல ஆயிலை நட்சத்திரம். ஆயிலை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஆயிலை நட்சத்திரத்தினுடைய அந்த நட்சத்திரத்தினுடைய காரகத்துவத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது அங்கே நாகலட்சுமியாக அது மாறிவிடும். சர்ப்பத்தினுடைய நட்சத்திரம். ஆயில்யம் என்பது பார்த்தீங்கன்னாக்க சர்வ நட்சத்திரங்கிறதுனால சர்ப்பம் அந்த ஆயில்ய நட்சத்திரத்தை நம்ம நாகலட்சுமியாக பார்க்குறோம். மகன் நட்சத்திரங்கிறது பார்த்தீங்கன்னாக்க தானியம். அதாவது மகம் என்பது பார்த்தீங்கன்னா ஜெகத் நிலமகள். அப்போ அங்க தானியலட்சுமியா அது மாறுது. அதுக்கடுத்தாற்போல் பூர நட்சத்திரம். பூரம்னா சுக்கிரனுடையது. அந்த பூர நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சந்தான லட்சுமியாக அங்கே அது மாறிவிடுகிறது. அதுபோல பார்த்தீங்கன்னாக்க உத்தர நட்சத்திரம். உத்தரத்துக்கு நம்ம அந்த சுக்கிரன் போய் அமரும் பொழுது சீதாலட்சுமியாக அங்கே மாறிவிடுகிறது. ஹஸ்த நட்சத்திரத்தில் சுக்கிரன் சென்று அமர்ந்தால் அது கானலட்சுமியாக மாறிவிடுகிறது. சித்திரை நட்சத்திரத்தில் அது அமரும் பொழுது சித்திரை நட்சத்திரம் என்பது ஒரு சுப நட்சத்திரம். திருமணத்திற்காக குறிக்கக்கூடிய ஆண் பெண் இணைவு நட்சத்திரம் என்பதால் அந்த நட்சத்திரத்தில் சுக்கிரன் சென்று அமரும் பொழுது அந்த நட்சத்திரம் சுபலட்சுமியாக அங்கே அது மாறிவிடுகிறது. சுபலட்சுமியாக அது மாறிவிடுகிறது. அதே போல சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்தளவு நம்ம பார்த்தோம்னாக்க அது ஒரு தியாக நட்சத்திரம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விளக்கு நம்ம ஒரு விளக்கை நம்ம ஏற்றும் பொழுது அது சுடர்விட்டு எரிந்த தன்னைத்தானே அந்த எரிந்து பிரகாசத்தை கொடுக்கும். தன்னைத்தானே அழித்துக் கொண்டு பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் என்பதால் தீப நட்சத்திரம். அப்போ அங்க தீபலட்சுமியாக அது மாறிவிடும். அதற்கடுத்தாற் போல பார்த்தீங்கன்னாக்க விசாக நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரம் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னாக்க முருகப்பெருமானுடைய நட்சத்திரம். முருகப்பெருமானுடைய நட்சத்திரங்களான சுப்பிரமணியன். சக நட்சத்திரம் என்பது சுப்பிரமணியர். அங்க அது சுப்புலட்சுமியாக இந்த சுக்கிரன் சென்று அமரும் பொழுது அது சுப்புலட்சுமியாக அங்கே அது மாறிவிடும். அனுஷம் என்பது பார்த்தீங்கன்னாக்க அடிச நட்சத்திரத்தில் இந்த சுக்கிரன் அமரும் பொழுது அது அனந்தலட்சுமியாகவும் அங்கே மாறிவிடுகிறது. அதற்கடுத்தாற் போல் கேட்டை நட்சத்திரத்தில் இந்த சுக்கிர பகவான் சென்று அமரும் பொழுது யோகலட்சுமியாக அது மாறிவிடுகிறது. அதே போன்று மூல நட்சத்திரத்தில் சுக்கிரன் பகவான் சென்று அமரும் பொழுது வசந்த லட்சுமியாகவும், போராட நட்சத்திரத்தில் சென்று அமரும் பொழுது பாக்யலட்சுமியாகவும், அது போன்று உத்தார நட்சத்திரத்தில் அமரும் பொழுது ராஜலட்சுமியாகவும், திருவோண நட்சத்திரத்தில் சுக்கிரன் சென்று அமரும் பொழுது மகாலட்சுமியாகவும், அவிட்டம் நட்சத்திரத்தில் இந்த சுக்கிர பகவான் சென்று அமரும் பொழுது அவிட்டம் நட்சத்திரம் என்பது பார்த்தீங்கன்னாக்க அஷ்டத்திற்கு பாலகர். ஆகையினாலே இந்த அவிட்ட நட்சத்திரத்தினுடைய சென்று இந்த சுக்கிர பகவான் அமரும் பொழுது அந்த சுக்கிர பகவானுடைய நாமம் அஷ்டலட்சுமியாக அங்கே மாறிவிடுகிறது. அதே போல் சதய நட்சத்திரத்தில் இந்த சுக்கிர பகவான் சென்று அமரும் பொழுது சதயம் என்பது பார்த்தீங்கன்னாக்க ராஜராஜ சோழனுடைய நட்சத்திரம். அவர் பல தேசங்களை சென்று விஜயம் கண்டவர், வெற்றிகளை குவித்தவர். அப்போ அங்கே விஜயலட்சுமியாக மாறிவிடுகிறது. புரட்டாதியில் நாம் சுக்கிரன் சென்று அமரும் பொழுது புரட்டாதி நட்சத்திரம் அதிர்ஷ்டலட்சுமியாக அங்கே மாறிவிடுகிறது. அதே போல உத்திரட்டாதியில் சென்று அமரும் பொழுது உத்திரட்டாதி என்பது
திருப்பதி. அப்போ வெங்கடலட்சுமியாக அது மாறிவிடுகிறது. அதுபோலவே 27வது நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்தில் சென்று சுக்கிர பகவான் அமரும் பொழுது அங்கே கஜலட்சுமியாக அந்த சுக்கிர பகவான் மாறிவிடுகிறார். இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் ஒரு கிரகம் அமரும் பொழுது அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மை மாறுபடுகிறது. ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் சென்று அமரும் பொழுது அந்த நட்சத்திரத்தினுடைய பாவகம், கிரகம், நட்சத்திரத்தினுடைய 3 இணைந்துதான் அந்த நாமங்கள்ல இருந்து விஷயங்கள் அனைத்துமே மாறுபடுகிறது. அப்போ இந்த 27 நட்சத்திரத்தினுடைய மாறுபடும் தன்மையை பற்றி நாம இன்னைக்கு பார்த்திருக்கிறோம். இதுபோல ஒவ்வொரு வீடியோக்களிலும் ஒவ்வொரு விஷயங்களையும், ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய சூட்சமங்களையும் நாம பார்க்கலாம். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்க நினைத்தீர்கள் என்றால் நீங்க என்னுடைய வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அடுத்தடுத்து இந்த வீடியோ கிடைக்கும், உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட்டுகள் சொல்லுங்க. உங்களுடைய ஜாதகங்களை நீங்க பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னாக்க என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்க உங்களுடைய ஜாதகங்களை ஹாஸ்போர்ட் எனக்கு சென்ட் பண்ணுங்க. நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு அதனுடைய விளக்கங்களை சொல்றேன். மேலும் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் நன்மையை நினைத்து நாம் செய்வோமேயானால் அனைத்து விஷயங்களும் நமக்கு நன்மையாகவே நடக்கும். இந்த பிரபஞ்சம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நன்மையை செய், பலன் தானாகவே வரும். அப்போ நம்ம நன்மை செய்தால் மட்டுமே நமக்கு நன்மையான விஷயங்கள் நடக்கும். இதைத்தான் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன் நம்ம சொல்றோம். இந்த வாழ்க வளமுடன் சொல்லும்போது நாம இதை பத்தி நம்ம வாழ்க வளமுடன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம நல்லபடியா வாழ்வோம் அப்படிங்கிறதான் அங்க வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. இது போல ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு சித்தர்கள், முனிவர்கள் ஒவ்வொரு ராசியிலும் பிறந்த இருக்காங்க. அப்போ அதை பத்தின வீடியோக்கள் நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். நீங்க சித்தர்களை சென்று வணங்கும் பொழுது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்கள் விலகுது. அதை பத்தின வீடியோக்கள் நம்ம அடுத்து நம்ம பார்க்கலாம். நன்றி, வாழ்க வளமுடன், வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சசிகுமாரன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.